சிக்கன் மாதிரியான ஃபுட்ட நம்ம சாப்பிடும்போது, நம்மளோட பல்லுக்கு இடையில மாட்டிக்கும். அத எடுக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த இடத்துல பாக்டீரியா வளர்ந்து, பல்லை சுற்றியுள்ள கம்கள் எல்லாமே வீக்கமாக ஆரம்பிக்கும். அதுலயும் அத டெய்லியும் கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அந்த இடமே பொங்க ஆரம்பிக்கும். இதுக்கு தான் கம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நீங்க சர்வசாதாரணம்னு நெனச்சுட்டு இக்னோர் பண்ணீங்கன்னா, இது ரொம்ப பெரிய பிரச்சனையா கூட வரும். கம் சிவப்பு, வலி, ரத்தம் வருதல், பல் வேரை சுற்றி இன்ஃபெக்ஷன், பல் சிதைவு, பல் புழு, பல்லுக்குள் பாசி உருவாகும் நிலை, பல்லை கழற்ற வேண்டிய நிலை. இது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் வராம இருக்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு உணவுக்கு பின்பும் பல் இடைய ஃப்ளாஸ் பண்ணுங்க. வார்ம் சால்ட் வாட்டர்ல கார்கிள் பண்ணுங்க. எந்த இடத்துல உணவு அடிக்கடி மாட்டுதோ, அந்த இடத்துல கண்டிப்பா பல்லுக்கு இடையில கேப்பா கூட இருக்கலாம். ஒரு டென்டிஸ்ட்ட மறக்காம பார்த்து உடனே பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இன்டர்டென்டல் பிரஷ். இந்த இன்டர்டென்டல் பிரஷ்ஷ பயன்படுத்துறதுனால, நம்ம நார்மல் பிரஷ் யூஸ் பண்ணும்போது, நம்ம பல்லுக்கு இடையில ரொம்ப டெப்த்தா போகாம இருந்திருக்கலாம். இந்த இன்டர்டென்டல் பிரஷ் யூஸ் பண்ணும்போது, நமக்கு நார்மலா பல்லுக்கு இடையில இருக்கிற உள்ள ஆழமான பிளேஸ்ல கூட செக் பண்ணி, நம்மளால கிளீன் பண்ணிக்க முடியும். பல் இடைவெளி வீக்கம். இது மாரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, உடனே மறக்காம டென்டல் கிளினிக் போங்க. பல் நம்மளோட வாழ்க்கையோட பங்கு தான். சின்ன சிக்கல இக்னோர் பண்ணாம பாதுகாப்போம்.